Hi students, welcome to our channel. 12th standard physics ke study planner and important questions பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த 12th standard physics க்கு 3 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 3 நாள் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? centum எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஆவரேஜ் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஆவரேஜ் மார்க்னா அவுட் ஆஃப் 70க்கு ஒரு 45 to 60 மார்க்ஸ்க்குள்ள எடுக்கணும். அப்புறம் லேட் ப்ளூமர் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண போதும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னா ஒரு 20லேருந்து 30 மார்க்குள்ளே எடுக்கணும்னா நீங்களாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் வந்து கொஷின் பேப்பர் கஷ்டம்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இயர் 12th ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க எழுதின எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே வந்து கஷ்டமான கொஷின் பேப்பர் அப்படின்னா வந்து ஃபிசிக்ஸ் தான். ஆனால் அந்த கஷ்டமான கொஷின் பேப்பரில் ஃபிசிக்ஸில் கூட நாம் போன வருஷம் கொடுத்துருந்த அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தனியாக மெசேஜும் அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கொஷின் சொல்லியிருந்தோமோ அது எல்லாமே வந்துருச்சு, கஷ்டமான கொஷினில் கூட. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் சொல்ல திரும்ப தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. அதை படிச்சிட்டிங்கன்னா கொஷின் எவ்வளோ கஷ்டமாக வந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய கொஷின் தான் வரும். சரி, அதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்பிக்கையோடு படித்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் எல்லாருமே. சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஸ்டடி பிளானர் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறேன். மொத்தம் நமக்கு 3 நாள் டைம் இருக்குது. சரியா? டே 1, டே 2, டே 3. உங்களுக்கு எக்ஸாம் வந்து 25ஆம் தேதி லாஸ்ட் எக்ஸாம். சரியா? ஃபிசிக்ஸ் இதோட உங்களுக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த லாஸ்ட் எக்ஸாமை நல்லபடியாக எழுதிருங்க. இப்போ இன்னைக்கு 21ஆம் தேதி நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, கெமிஸ்ட்ரி எக்ஸாமை. இன்னைக்கு ஈவினிங் 6:30 to 10:30 என்ன பண்ணுறோன்னா சாப்டர் 1 படிக்கிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. சரியா? சென்டம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா புக் பேக்கும் படிக்கணும், இன்டீரியரும் படிக்கணும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் புக் பேக் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அதே போல் பாஸ் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படித்தாவே போதும். சரியா? அடுத்து டே 1 22ஆம் தேதி சாட்டர்டே அன்னைக்குன்னு. இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த 5:30 to 7:30 வந்து 1 மார்க்குன்னு அலாட் பண்ணிக்கிறீங்க. 1 மார்க் மட்டும் படிங்க அந்த டைமில். நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும். மற்றபடி டைம் பிரித்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இடையில பிரேக் வர்றது மாதிரி டைம் பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போ டே 1ல் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டிய போர்ஷன் சாப்டர் 5, 6, 7, 8. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2, 3, 4 3 சாப்டர்ஸ். சரியா? இவங்க 4 சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கணும், இவங்க 3 சாப்டர்ஸ் படிக்கணும். பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 2 சாப்டர், செகண்ட் அண்டு தேர்ட் சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. இது டே 1ல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. அடுத்து டே 2 23ஆம் தேதி சண்டே அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5:30 to 7:30 1 மார்க் படிச்சிடும். மற்ற டைமிங்கில் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2, 3, 4, 11 இந்த 4 சாப்டர்ஸை நம்ம படிச்சுக்கணும். அதே நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சாப்டர் 5, 6, 10 இந்த 3 சாப்டர்ஸை நம்ம படிச்சுக்கிறோம். பாஸ் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்டர் 4 and 5 இந்த 2 சாப்டர்ஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியா? இதோட டே 2 முடிச்சு. அடுத்து டே 3 24ஆம் தேதி மண்டே அன்னைக்குன்னு மார்னிங் 5:30 to 7:30 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கிறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 9 to 12:30 சாப்டர் 9, 10 படிச்சிட்டிங்கன்னா போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் மதியம் 1:30 to 4:30 என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். அதுலேருந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. சரியா? ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? அப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில் ரிவிஷன் கொடுத்துக்கிறங்க. பாஸ் மார்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 1 மார்க் படிச்சுட்டு ஃபுல்லாகவே ரிவிஷன் தான். இந்த 5 சாப்டர்ஸை மட்டும் நல்லா தரோவாக படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும் உங்களால். சரியா? இதான் வந்து ஸ்டடி பிளானர். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்றது. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் 3 மார்க், 5 மார்க் அந்த ஆர்டரில் வரிசையாக சொல்கிறேன். சரியா? இப்போ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 பேருக்குமே இருக்குது கொஸ்டின்ஸ் வந்து. பட் நான் ரீட் பண்ணுறது இங்கிலீஷ் மீடியமுக்கு மட்டும் ரீட் பண்ணுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. சரியா? 2டையுமே ரீட் பண்ணோன்னா வீடியோவோட லெங்த் வந்து இன்னும் அதிகமாக போயிடும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே,
Okay, first chapter 1 la state Coulomb's law in electrostatics, define electric field, write a short note on superposition principle, define electrostatic potential, define electric dipole and dipole moment, what is corona discharge, define electric flux, state Gauss law, what is electrostatic shielding, what is polarization, what is dielectric strength, why is it safer to sit inside a bus than open ground or under a tree. Chapter 2, define specific resistance or resistivity, give its unit, define current density, give its unit, state microscopic form of Ohm's law, state macroscopic form of Ohm's law, why current is a scalar, what is Peltier effect, what is Thomson effect, what is Seebeck effect, define temperature coefficient or resistance, state Joule's law of heating, define critical temperature, write a short note on superconductor. Next chapter 3, state Ampere circuital law, state Fleming's left hand rule. In a galvanometer, increasing the current sensitivity does not necessarily increase the voltage sensitivity. Why? How can we increase the current sensitivity of a galvanometer? State Coulomb's inverse square law of magnetism. What is meant by magnetic induction? Define magnetic flux. Why phosphor bronze wire is used as the suspension wire in moving coil galvanometer? Define magnetic dipole moment. Define voltage sensitivity. What is meant by hysteresis? Define magnetic declination and inclination. Define magnetic permeability. Define magnetic susceptibility. State Curie's law. State Curie's Bayes law. Next chapter 4. State Fleming's right hand rule. Define quality factor. Mention the methods of producing induced EMF. What is meant by RMS effective value of alternating current. Define coefficient of self-induction or self-inductance. Define unit of self-inductance or 1 Henry. A capacitor blocks DC but allows AC. Why? Define power factor. What is meant by Watt's current? What is a phasor? Define efficiency of a transformer. Define electric resonance. What are LC oscillations? Define resonant frequency. Define average value of alternating current. What are step up and step down transformers? Next chapter 5. What is displacement current? What are electromagnetic waves? Why are EM waves non-mechanical? Write down the integral form of modified Ampere circuital law. Chapter 6. What is angle of deviation due to reflection or refraction? State Snell's law. State law of reflection. What is principle of reversibility? Why do stars twinkle? What is total internal reflection? Write the conditions for total internal reflection takes place. What is Rayleigh scattering? Why does sky appear blue? Why do clouds appear white? What is the reason for reddish appearance of sky during sunrise and sunset? What is angle of minimum deviation? What is relative refractive index? Define refractive index. Why rain cloud appears dark? How does endoscope work? What is power of lens? Chapter 7. Define wavefront. State Huygens principle. What is interference of light? What is phase of a wave? What are coherent sources? What is diffraction? What is resolution? What is Raleigh's criterion? What are polarizer and analyzer? Why is oil immersed object is preferred in a microscope? What is myopia? What is its remedy? What is hypermetropia? What is remedy? What is astigmatism? What is its remedy? What is presbyopia? Chapter 8. Define work function of a metal, give its unit. Define threshold frequency. What is photoelectric effect? What is stopping potential? What is surface barrier? What is Bremsstrahlung? State de Broglie hypothesis. Why electron is preferred over X-rays in microscope? Chapter 9. What are cathode rays? What is meant by excitation energy? What is meant by ionization energy and ionization potential? What is distance of closest approach? Define impact parameter. What is mass defect? What is binding energy of a nucleus? Define Curie. What is meant by activity? Define mean life. What are the constituent particles of neutron and proton? Explain proton-proton cycle. What is meant by nuclear fission and nuclear fusion? What do you mean by radioactivity?
Chapter 10. Define forbidden energy gap. What do you mean by doping? A diode is called unidirectional device. Explain. Define barrier potential. What is rectification? What is an integrated circuit? What is modulation? Define bandwidth of a transmission system. Define center frequency. Write the workers and conditions for sustained oscillation. Write the advantages of ICs. Define skip distance. Define skip zone. Define resting frequency. சரியா 2 marks முடிஞ்சு. Next 3 marks பாருங்க. Chapter 1. Mention the applications of capacitors. What is capacitor? Define its capacitance. Prove that the energy stored in a parallel plate capacitor is q square by 2c. Distinguish between Coulomb force and gravitational force. Derive an expression for torque experienced by a dipole due to a uniform electric field. Obtain the expression for electric field due to a charged infinite plane sheet using Gauss law. Obtain the expression for electric field due to a uniformly charged spherical cell using Gauss law. Obtain an expression for capacitance of parallel plate capacitor. Distinguish between polar and non-polar molecules. Chapter 2. State Kirchhoff's current law and voltage law. Distinguish between electric power and electric energy. Distinguish between ohmic and non-ohmic device. Distinguish between drift velocity and mobility. State the applications of Seebeck effect. Derive the expression for power P equal to VI in electric circuit. Chapter 3. How do you convert a galvanometer into an ammeter? State and explain Biot-Savart law. Discuss the special features of magnetic Lorentz force. How do you convert a galvanometer into voltmeter? Differentiate electric field and magnetic field. Chapter 4. Explain the various types of energy losses in a transformer. Advantages and disadvantages of AC over DC. Derive an expression for phase angle between the applied voltage and current in a circuit containing resistor only. How can you induce an EMF by changing area enclosed by coil? Derive an expression for self-inductance of long solenoid. Derive the expression for energy stored in an inductor. Next, chapter 5. Short note on electromagnetic waves. Fraunhofer lines. How are they useful in the identification of elements present in the sun? Chapter 6. Derive the relation between F and R for a spherical mirror. What is the optical path? Deduce the expression. What is critical angle? Deduce the relation. Obtain the equation for apparent depth. How are rainbows formed? What are mirage and looming? Explain the reason for glittering of diamond. Chapter 7. State and obtain Malus law. Differentiate interference and diffraction. State and obtain Brewster's law. Explain about pile of plates. What is Fresnel's distance? Uses of Polaroid. Difference between resolution and magnification. Astronomical telescope. Chapter 8. Photocell types. Expression for de Broglie wavelength of an electron. Expression for de Broglie wavelength of matter waves. Applications of photocells. Applications of X-rays. Properties of X-rays. Characteristics of photons. Characteristics X-ray spectra. Laws of photoelectric effect. Chapter 9. Spectral series of hydrogen atom. Idea of carbon dating. Properties of neutrino. Nuclear force. Properties of cathode rays. Half-life and deduce an expression. Properties of neutrons. Chapter 10. Distinguish between avalanche breakdown and Zener breakdown. Biasing. Mention its types. Transistor functions as a switch. Explain. State and prove De Morgan's theorem. Distinguish between intrinsic semiconductor and extrinsic semiconductor. Applications of radar. Satellite communication. Give its applications. Merits and demerits of fiber optic communication. Next 5 mark question. Chapter 1 la axial line, equatorial line. Potential due to electric dipole. Infinitely long charged wire. Charged infinite plane sheet. Resultant capacitance when capacitors are connected in series and in parallel. Van de Graaff generator. Chapter 2. Microscope model of current and a general form of Ohm's law. Macroscopic form of Ohm's law from its microscope form and discuss its limitation. Equivalent resistance of series and parallel resistor network. Internal resistance of a cell using voltmeter. Bridge balance of Wheatstone bridge. 2 cells compared using potentiometer. Internal resistance of cell using potentiometer. Chapter 3. Magnetic field at a point due to an infinitely long straight conductor carrying current. Magnetic field at a point along the axis of a circular coil carrying current.
Working of cyclotron, magnetic field inside and outside the long solenoid. Force between two parallel current carrying conductors. Soft and hard ferromagnetic materials. Expression for the force acting on a current carrying conductor placed in a magnetic field. Chapter 4, how EMF is induced in a coil by changing its orientation. Principle of transformer construction and working. Total energy is conserved during LC oscillations. Motional EMF of Lorentz force. Mutual inductance between a pair of coils is same. Phase relationship between voltage and current in series RLC circuit. Principle of single phase AC generator. Chapter 5, types of emission and absorption spectra, properties of electromagnetic waves, Maxwell equations in integral form. Chapter 6, mirror equation and equation for lateral magnification, Fizeau's method to determine the speed of light, radius of illumination or Snell's window, lateral displacement of light passing through a glass slab, lens maker's formula, அதனோட significance, dispersion, அதனுடைய power of medium. Chapter 7, law of reflection, law of refraction, compound microscope, power of microscope, Young's double slit path difference, Young's double slit bandwidth, simple microscope, diffraction at single slit, and obtain the condition for nth minimum. Chapter 8, Einstein's photoelectric equation, Davison-Germer experiment, photoemissive cell, principle and working of electron microscope. So chapter 9, J.J. Thomson experiment, law of electro-radioactivity, expression for radius of nth orbit, expression for energy of nth orbit, alpha, beta and gamma emission, nuclear reactor working. 10th chapter, construction working of half wave rectifier, construction working of full wave rectifier, Zener diode, amplitude modulation, solar cell. That's it. சரியா? ஸோ இதில் மென்ஷன் பண்ண எல்லா கொஷின்ஸும் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முக்கியமானது. சரியா? சாப்டர் 1லேருந்து 10 வரைக்கும் கரெக்டாக நோட் பண்ணிக்கிறங்க. சாப்டர் 1ல் உள்ளது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, 6, 7, 8 and 9. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம்ஸ் தாண்டி நமக்கு வேறு ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.